வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. நான் எஸ்டிமான்சி சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க, பேசுங்க. என்னோட குழந்தைக்கு வந்து இப்ப 2 வயது ஆகுது. சரிங்க. அவன் வந்து ப்ரீமெச்சூர், அதாவது 8 மாசம் முடிஞ்ச உடனே அவனை ஆபரேஷன் போச்சு. எனக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் இருந்துச்சு, பிளஸ் ஹைப்போ தைராய்டு எனக்கு இருக்கு. சரிங்க சார். ஆனா அவன் பிறந்த உடனே பார்த்தா அவனுக்கு வந்து தைராய்டு இல்ல. பாப்பாக்கு பிறந்த உடனே டெஸ்ட் பண்ணா அவனுக்கு தைராய்டு இல்ல. இப்ப அவன் மற்றபடி ஆக்டிவிட்டிஸ்ல நல்லாதான் இருக்கிறான். ஆனா வந்து அவன் எப்படி மறுபடியும் அவனுடைய மூளை வளர்ச்சி இன்னும் அதிகப்படுத்துறதுன்னு கேக்குறீங்க? வளர்றதுக்கு நான் இன்னும் என்ன செய்யணும்? பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் வந்து குறை மாதத்துல பிறந்த குழந்தைகள் தான். அதனால நீங்க அதை பற்றி கவலைப்பட வேணாம், நீங்க அவர்கிட்ட பேசுங்க. அதாவது 8 மாசங்கிறது இப்ப வந்து விஞ்ஞான வளர்ச்சியில ஒரு ப்ரீமெச்சூர்னே சொல்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. அதுவும் மருத்துவ வசதி, இந்த மாதிரி டவுன்ல இருக்கீங்க, நீங்க கிராமத்துல இருந்தா கூட அந்த வசதிகள் இல்லைன்னு சொல்லலாம். அதனால உங்க குழந்தைகள் நல்ல டாக்டர்கிட்ட வந்து அந்த மூளை வளர்ச்சி, மற்றபடி அதோட மூளை திறன், ஜென்ரலா அந்த குழந்தை நார்மல் குழந்தையா கிட்டத்தட்ட ஒரு 12 மாசம் 13 மாசம் ஆனவுடனே அதுக்கு அந்த மாதிரி நிறைவுகள் இருக்கும். ப்ரீமெச்சூர்னே நீங்க சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட், ஏன்னா அது முடிஞ்சிருக்கும். அது அந்த ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ்ல இன்குபேட்டர்ல வச்சு குழந்தைய நார்மல் ஆனோன்னு தான் அவங்க நர்சிங் ஹோம்லயே வெளியில கொடுத்திருப்பாங்க. அதனால அந்த மூளை வளர்ச்சி வந்து நான் தான் சொன்னேன்னு, பிறந்த உடனே ஸ்ட்ரக்சர் தான் ஃபுல்லா வளருது. மூளை வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட 3 வயசு வரைக்கும் வளர்ந்துட்டு இருக்கு அந்த மனித சிசுக்கு வந்து அப்படி ஒரு ஆற்றல். அதனால உங்களுக்கு வந்து நீங்க கொடுக்கிற ஊக்குவிப்புகள் அந்த குழந்தைக்கு குறைகள் நிச்சயமா கிடையாது. இப்ப குழந்தை நல்லா இருக்கும் உங்களுக்கு. நீங்க ப்ரீமெச்சூர்ங்கிற அந்த எண்ணத்தையே அந்த குழந்தைக்கு நீங்க தெரியப்படுத்தக்கூடாது. அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. அதனால அது ஒரு எக்ஸலன்ட் பேபி. அந்த பேபிக்கு எல்லா பேபிக்கும் உள்ள ஆற்றல் இருக்கு. நீங்க வேணா உங்க மனசுக்கு நிறைய காய்கறிகள், சத்துள்ள உணவுகளை கொடுங்க. அப்புறம் இந்த சிஸ்டத்துல வந்து நார்மல் குழந்தை தான் உங்க குழந்தை. எல்லா குழந்தையும் போல ஒரு புத்திசாலித்தனமான குழந்தை தான் உங்க குழந்தை. அதோட திறனை அதிகரிக்கிறதுக்கு இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு உதவும், கண்டிப்பா உதவும். இந்த சிஸ்டம் பத்தி நான் தெரிஞ்சுக்கிறது சொல்லுங்க. அதாவது இந்த சிஸ்டம் இன்னும் நான் அவனுக்கு என்னெல்லாம் இன்னும் பண்ணணும், தட் இஸ் அவனை இப்போ நமக்கு நிறைய நேயர்கள் வந்து சின்ன சின்ன கேள்விகள். இப்போ அவங்க மக்கள் தொலைக்காட்சி இருக்கு, மக்கள் தொலைக்காட்சியில நம்பர்கள் இருக்கு, அவங்கள்ட்ட நீங்க வந்து நிகழ்ச்சியின் இறுதியில் வந்து திரு வெங்கட்ரமணி அவர்களுடைய தொலைபேசி எண்கள், மின்னஞ்சல் முகவரி நேயர்களுக்கு அளிக்கப்படும். தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். அழைத்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நேயர். மக்கள் வணக்கம்.